வணக்கம். வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் அதை அமைப்பது எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்துனதில் விஜய் கலந்து கொண்டார். அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, இங்கே அமைக்கிறதுனால திமுகவுக்கு நிறைய பலன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதை ஒட்டி நேற்று ஒரு நியூஸில் விஜய் ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க ஒரு விவாத மேடையில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரந்தூர் பக்கத்திலேயே பன்னூர்ன்ற ஒரு இடத்துல 900 ஏக்கரில் ஜி ஸ்கொயருக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அமைக்கலாம். ஆனால் இவங்க இவங்களுடைய சுய லாபத்துக்காக அங்கே இல்லாமல் இந்த இடத்துல அமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன ஒன்றும் புரியலையே, இது எப்படின்னு சொல்கிறீங்க? விஜய் அவர்களுடைய குற்றச்சாட்டை நம்ம ஏற்றுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பெருசாக வருதுன்னா அந்த இடத்துல திமுக ஆளுந்தரப்பே ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நியாயமானது. ஆனால் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால், ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்களே, அது சார்ந்து அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் பேசும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, எது உண்மைன்னு கொஞ்சம் தேடி பார்த்துட்டு பேசணும். நான் பரந்தூரில் ஆரம்பித்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தேடுறோம். இப்போ வரைக்கும் அதை தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய இடங்கள் இருக்குது. அதில் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 50 ஏக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பன்னூரில் ஜி ஸ்கொயருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நீங்கள் எவிடன்ஸ் தூக்கி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்காக நாங்களும் உட்காந்து தேட போய் அப்படி ஒன்று கிடைக்கவே இல்லை. அப்போ அது உண்மைக்கு மாறான தகவலாக இருக்குது. ஆனால் அதை விட ஒரு உண்மை ஒன்று கிடைக்குது. அந்த உண்மை என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் போய் கலந்துக்கிறாருல, அந்த இடத்துல ஒரு மண்டபத்தில் பேசினார். அந்த மண்டபத்துடைய பேர் வீனஸ் ரெசார்ட் நினைக்கிறேன். அந்த ரெசார்ட்டில் போய் கலந்துக்கிறாரு. இந்த வீனஸ் ரெசார்ட் இருக்கு இல்லையா, இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இவங்களுக்கு மட்டும் இவங்க தான் 2023 வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. யார்? விஜய் போய் பேசினார்ல அந்த இடம், அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல சும்மா 300 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க. 300 ஏக்கருக்கு மேலே நிலம். யார்? விஜய் போய் பேசினார்ல எந்த இடத்துல? அந்த மண்டபத்தில். அதன் உரிமையாளர் இருக்கக்கூடிய தாரா, அவங்களுடைய குடும்பத்தினர். தாரான்ற நபர்கள் தொடர்ந்து 2006 ஏகப்பட்ட இடங்களை வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல தொடர்ந்து வாங்குறாங்க. பரந்தூர் பக்கத்தில் கூடிய பெரும்பாலான இடங்களை அவங்க வாங்குறாங்க. சுமார் 100 ஏக்கருக்கு மேலே, குறைஞ்சபட்சம் 300 ஏக்கர் இருக்கும். அவ்வளோ இடங்களை 2006க்கு அப்புறம் வாங்குறாங்க. எங்களுக்கு முதலாவது சந்தேகம் அவங்க மேலே தான் வருது. அதை தவிர வேற யார் வாங்கியிருக்காங்க, யார் திமுகவுக்கு பினாமியாக இருந்து வாங்கியிருக்காங்க, இந்த தேடல் எங்களுக்குமே இருக்குது. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய பன்னூர் பக்கத்தில் சுமார் 900 ஏக்கருக்கு ஜி ஸ்கொயர் இருக்குன்றது நாங்கள் தேடணும். அப்படி சொல்லும்போது ஒரு உண்மையை சொல்லி பழகுங்க. உண்மையிலே இப்படியான அரசியலுக்குள்ளே வரும்போது விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இல்லாட்டி விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் நான் சொல்லுவேன்னா, ஒரு விஷயத்தை பேசுகிறோமா எவிடன்ஸோட பேசி வச்சுக்கவேன், உண்மையிலே உங்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகும். இல்லை நாம் ஒரு விவாதத்துக்கு எதையாவது அடிச்சு விடுவோம் அப்படின்னு வச்சுக்கவேன், அங்கே உங்களுக்கு சிக்கல் வந்துடும். எனவே விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இல்லை, திமுகவுக்கு ஏதோ ஒரு பெரிய லாபம் இருக்குது. நிச்சயம் லாபம் இருக்குது. அந்த லாபத்தை நான் எப்படி சொல்கிறேன் எப்படின்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்கு, அது எந்த காலத்தில் ப்ரொபோசல் வந்துச்சுன்னு கூட விஜய் அவர்களுடைய மன்ற நிர்வாகிகள் தெரிய மாட்டேங்குது. நான் அகைன் சொல்கிறேன், அவங்க சினிமா அரசியலில் மட்டுமே இருந்து வளர்ந்துருக்காங்க. அதனால் அரசியலை தொடர்ந்து பார்க்கவே இல்லை. இந்த பரந்தூர் விமான நிலையம்ன்றது எப்போ ப்ரொபோசல் வந்துச்சுன்னா 2006, 2005-6 ப்ரொபோசல் வருது. அப்போயே அவங்க என்ன சொல்கிறாங்க, யார்? கருணாநிதி அவர்களுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் 4000 ஏக்கர் நிலம் நாங்கள் ரெடி பண்ணி தரோன்றாங்க. எப்போ? 2006. அந்த 2006 to 2008 தான் இந்த தாரா போன்ற நபர்கள் பரந்தூர் பக்கத்தில் ஏகப்பட்ட ஏக்கரை வாங்குறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் வாங்குறாங்க. யாரு? இந்த திமுக நிர்வாகிகள். எனவே அப்பயே லேண்டை வாங்கி போட்டாங்க. இப்போ பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சு வச்சுக்கோங்க, நல்ல விலைக்கு விற்க முடியும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் 2017 வந்த ஜி ஸ்கொயர் இருக்கு, அதுதான் காரணம் சொல்லி வச்சுக்கோங்க. வேற யாரையோ தப்பிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக திசை திருப்ப மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு நாள் பொழுது ஃபுல்லாமே இது பின்னாடியே ஓடிடுச்சு. எது? இந்த பன்னூர் பக்கத்தில் என்ன லேண்ட் இருக்கு அதில் ஓடிடுச்சு. எங்கே இருக்கிற வேலை பெரிய வேலை எது? அந்த பரந்தூரில் ஆரம்பித்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய நீளமான பகுதிகளை எங்கெங்கே வாங்கியிருக்காங்க. அது எப்போ? எந்த காலகட்டத்தில்? இந்த காலகட்டத்தில் கிடையாது. 2006 to 2011 கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் என்ன வாங்கினாலும் தேடிக்கிட்டு இருக்கோம். விஜய் ரசிகர்கள் கூட்டாப்புல எதையாவது ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வைக்கிறது இல்லையா, அது கேட்டால் ஒரு இம்மெச்சூரிட்டின்னு வச்சுக்கோங்க. எனவே அந்த மாதிரி விஷயங்களை விஜய் அவர்கள் முன்வைக்கும் போது அதுக்கு தகுந்த ஆதாரங்களை எடுத்து பேச வேண்டியது அந்த கட்சி நிர்வாகிகளோட அவசியம். எனவே அந்த 900 ஏக்கர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதில் எனக்கு தெரிஞ்சு உண்மை இல்லை. ஆனால் எது உண்மை இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல 2006 2011 ஏகப்பட்ட பேர் நிலம் வாங்கியிருக்காங்க. அது திமுக சார்புடைய நபர்கள். அது ஏறக்குறைய நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. அந்த விஷயத்தை முழு டாக்குமெண்ட் நாங்கள் சீக்கிரம் வெளியிடுறோம். ஆனால் விஜய் சொன்ன குற்றச்சாட்டு 100% உண்மை. இதில் ஏதோ ஒரு லாபம் திமுகவுக்கு இருக்குது. ஆமாம் இருக்குது. இப்போ நேற்று நீங்கள் போட்ட வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு வளர்ச்சி திட்டத்தை, ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு எதிராக நிற்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய வீடியோவில். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனி மனிதனாக ஒரு மத்திய மாநில அரசை எதிர்த்து விவசாயிகளுக்காக நிற்கிறார்ல, அதை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க நீங்கள்?
அவரு விவசாயிகளுக்காக நிற்கிறாரு. விவசாயம் தான் முக்கியன்றாரு, விவசாயம் தான் புனிதம்ன்றாரு. விஜய் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட நடிகர்கள் இந்த வசனம் பேசுறது உண்டு. என்ன அப்படின்னா, உலகத்திலேயே மிக புனிதமான தொழில் விவசாயம், இந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா என்ன எனக்கு இருக்க அடிப்படையான சந்தேகம் என்னன்னா, நீங்க யாரும் விவசாயம் பண்றது இல்லை, ஏன் தெரியல. ஓரளவு சம்பாரிச்சு கோடி கோடி சம்பாரிச்சதுக்கு அப்புறம் கூட விவசாயத்துக்கு நீங்க வரது இல்லையே. சரி, உங்க பிள்ளைய நீங்க சம்பாரிச்சடா போய் விவசாயத்தை பாடுறா, விவசாயம் தானே புனிதமான தொழில், அப்புறம் அனுப்புறது இல்லையே. அடுத்து அவர் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனவே இதெல்லாமே அரசியல் தான். முழுக்க முழுக்க ஊர் மக்களை முட்டாளாக்குற வேலை. எமோஷனலா பேசி மக்களை முட்டாளாக்குற வேலை இல்லையா, இது எல்லா பேருமே தான் பண்றாங்க, அவரும் பண்றாரு. அது எனக்கு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் கொஞ்சம் உஷாராகிற காலகட்டம். எனவே எடுத்ததும் கேட்டுறேன், விவசாயம் புரிஞ்சோம்னா நீ ஏன்டா பண்ணலாம் கேட்டேன். உனக்கு காசு இருக்குல்ல, இதுக்கு பிறகு படம் அடிக்கிற, உன் பிள்ளை இருக்குல்ல, அதையே விவசாயம் மாத்தல, அது ஏன் அமெரிக்காவுக்கு போகுது, அது ஏன் யூகேக்கு போகுதுன்னு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. எனவே இந்த வசனம்லாம் அவசியம் கிடையாது. எனவே நேரடியாக அவர் என்ன விஷயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, அந்த இடத்துல எப்படியா பாதிக்கப்படுதுன்னு தெளிவாக சொல்லணும், எந்த விதமாக பாதிக்கப்படுதுன்னு தெளிவாக சொல்லணும். அந்த மாற்று சொல்லும் போதும் சரியான வழிமுறைகள் சொல்லணும். அது எதையுமே விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொல்ல பாருங்களேன், ஒன்றிய அரசும் மாநில அரசும் இந்த விஷயத்தை மீண்டும் பரிசீலனை பண்றாரு. இதுவே அவருடைய புரிதல் கம்மி நான் சொல்றேன். ஏன்னா இதுல மத்திய அரசு இருக்கு இல்லையா, மத்திய அரசுக்கு பங்கே கிடையாது. மாநில அரசு கேட்குது, 2006-7 கேட்டுருச்சு. எப்ப மன்மோகன் சிங் காலகட்டத்தில் கேட்குறாங்க, இந்த சென்னை விமான நிலையம் உங்களுக்கு போதாது, சென்னை விமான நிலையத்தை விரிவாக்க முடியாது, அப்ப புதிய இடத்த காட்டுங்க, அந்த இடத்துல விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம் சொல்லிட்டாங்க. அதை மாநில அரசும் ஏத்துக்குச்சு. அது எப்படி ஏத்துக்குதுன்னு கேளுங்க. எப்படி ஏத்துக்குதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேரை இது ஹேண்டில் பண்ணுது, அது சென்னை விமான நிலையம். ஆனா 8 கோடி பேரை ஹேண்டில் பண்ணணும் இன்னும் 8 வருஷத்துலன்றாங்க. அப்ப இப்போ 6லேருந்து 8 கோடிக்கு நெருங்கி வந்திருக்கும். எனவே அடுத்த 3 வருஷத்துக்குள்ள நமக்கு புதிய விமானம் தேவை. இந்த இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருக்கோம். இப்படி இருக்கும்போது விமான நிலையம் கட்டுறதுக்கு தோதான ஒரு இடத்த காட்டுங்க அப்படின்னு மத்திய அரசு கேட்டா, அதுல எந்த தப்பு மத்திய அரசு கிடையாது, அதோட தேவை இருக்கு, அவங்க கேட்குறாங்க. ஆனா மாநில அரசு தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு. அந்த மாநில அரசு தான் இந்த இடத்துல கட்டலாம், இந்த இடத்துல கட்டலாம் ஆப்ஷன் கொடுக்கணும். ஆப்ஷன்ல எது அதிக ப்ரையாரிட்டியோ அதை மத்திய அரசு முடிவு பண்ண போகுது. எங்க இருந்து மத்திய அரசு இவர் கை காட்ட வேண்டிய அவசியம் வருது? எனவே மத்திய அரசு இதுல பிரச்சனையே கிடையாது, மாநில அரசு தான் முழு பொறுப்பு. மாநில அரசு முழு பொறுப்புனா 2006 திமுக பொறுப்பு. எனவே இந்த திட்டம் ஒன்றும் புதுசு கிடையாது. திமுகவுக்கு பெரிய லாபகரமா ஒரு காலத்தில் இருந்த திட்டம், அதை தான் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இதுல இடம் மாத்தி கொடுக்கறதோ இல்லாட்டி வேற ஒரு இடத்துல நீங்க நிலங்களை கையகப்படுத்தி வச்சுக்கவே, அதுதான் சாத்தியம் நீங்க சொன்னீங்கன்னா அது மத்திய அரசு ஏத்துக்கும். இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துலயும் அதே விவசாயம் தானே பாதிக்கப்படும். நீங்க நிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை தானே எல்லா விவசாய நிலம் தானே, சென்னையே ஒரு காலத்துல விவசாய நிலம் தானே. இந்த டி நகர் இருக்குது, அது விவசாய நிலம் இல்லையா? இப்ப ஈசிஆர் இருக்குது, ஓஎம்ஆர் இருக்குது, ஓஎம்ஆர்ல விவசாய நிலமா இல்லையா? நான் வேலை தேடி வந்த காலகட்டத்தில் இது விவசாய நிலங்கள் தான். அப்ப இது விவசாய நிலம் தானே, இதுல அப்படி மாறிச்சு. அதுதான் நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு புரிதல் இல்லாம பேசியிருக்காங்க. சும்மா 4000 ஏக்கரை கைப்பற்றணும், அதுல 1000 ஏக்கரை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல விவசாய நிலங்கள் தான் இருக்கும். இது இயற்கையான உண்மை. எந்த இடத்துல போய் நின்றாலும் விவசாய நிலங்கள் தான் இருக்கும், அது இயற்கையான உண்மை. ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதனால விவசாயமே அழிஞ்சு போச்சுன்னு பேசுறோம் இல்லையா, அதுல நியாயம் கிடையவே கிடையாது. அப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு பரந்தூர் விமான நிலையம் ஆகட்டும், இல்லை 8 வழி சாலை, இல்லை மதுரை டங்ஷன், எதுவா இருந்தாலும் விவசாய நிலத்துல தான் பண்ணணும்ன்ற மாதிரி பேசுறீங்க. வேற எங்க நிலம் இருக்குது? எந்த நிலத்தை காட்டுக்கு பார்ப்போம்? ரோடு போறதா இருந்தா கூட விவசாய நிலத்தை தொட்டாகணும். நமக்கு என்ன புத்தி வேணும்? விவசாய நிலங்கள் சொல்றீங்க இல்லையா, அந்த விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு பேச மாட்டீங்களே. விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுதுன்னா இதே காஞ்சிபுரத்துல சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் சொல்றேன், 2 லட்சம் ஹெக்டேருக்கு இங்க நிலம் இருக்கு, விவசாய நிலங்கள் தான் இருக்குது. அந்த விவசாய நிலங்களை 10,000 ஏக்கருக்கு மேல, 10,000 ஏக்கருக்கு மேல கடந்த 4 வருஷத்துல மட்டும் திமுக வந்ததுக்கு அப்புறம் சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல வித்து தள்ளி இருக்கா ரியல் எஸ்டேட்காரன். அதெல்லாம் உங்களுக்கு தவா பண்ணல. எது அது விவசாய நிலமா இருந்துதான் ரியல் எஸ்டேட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் அப்பார்ட்மெண்ட் கட்டுறா, வீடு கட்டுறா, எந்த வேலையும் கட்டுறான். அதனால விவசாயம் அழியவே இல்லை. 1000 ஏக்கர் நாட்டுடைய கட்டமைப்பு உருவாக்குறதுக்கும் அதை முன்னேற்றத்துக்கும் பயணம் வச்சுக்கவே, அப்போ விவசாயம் முழுவதும் அழிஞ்சு போச்சு சொல்றது முதலாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் எது விவசாய நிலம். அதில் 1000 ஏக்கர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, 1000 ஏக்கருமே விவசாய நிலங்கள் கிடையாது. நீங்கள் அதை எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, அந்த பட்டாவில் அது ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தரிசு நிலம் இருக்குன்னு தெரியும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விவசாயம் கண்டிப்பாக பாதிக்கப்படுது, நான் இல்லை மறுக்கவே இல்லை. அவங்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்யணும், இல்லாட்டி மாற்று ஏதாவது அதுக்கான தீர்வுகள் இருக்குல்லையே, அதை நம்ம தெளிவாக யோசிக்கணுமே ஒழிய, அதான் அந்த மக்களுடைய அந்த எண்ணங்களை நம்ம மறுப்பதுக்கு இல்லை. அந்த மக்களுடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ண வேண்டியது நம்மளுடைய அவசியம்.
ஆனா அதே நேரம் இதையும் நம்ம புரிய வைக்க வேண்டியது அவசியம். இல்லை நம்ம புதிய இடம் கொடுத்தோம் வச்சுக்கோங்க, அந்த புதிய இடத்துல விவசாயம் தான் வரும். வேற ஏதோ இடத்த காட்ட சொல்லுன்றேன். அப்படின்னா 2006 2007 இந்த கருணாநிதி கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்களும் புதிய இடத்த காமிச்சிருப்பாங்களே. இப்போ கூட நம்ம சுமார் 5 வருஷம் தாமதம். எது இந்த ப்ராஜெக்ட் 5 வருஷம் ஒரு நாட்டோட அடிப்படை கட்டமைப்பு தேவையை நம்ம தாமதப்படுத்துறோம். 5 வருஷம் தாமதம். நேற்று இன்னைக்கெல்லாம் கிடையாது. இந்த லேண்டை கையகப்படுத்துறது 5 வருஷம் தாமதமாயிருக்கு. தாமதமாகி இன்னைக்கு தான் வந்திருக்குது. இவன் திரும்ப இன்னொரு இடத்த வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு ஒரு 5 வருஷம் ஆகுவாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை பண்ண முடியுங்க. எனவே 1000 ஏக்கர் இருக்கக்கூடிய பகுதிகளில் எடுக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குல்லையா, அதில் ஒரே ஒரு விஷயம் நியாயமானது. என்ன அப்படின்னா, அந்த பகுதி மக்களுடைய எமோஷனலாக சொல்கிறாங்களே, எங்களை பரம்பரையாக நாங்கள் இந்த இடத்துல இருந்த ஆளுங்க அப்படின்னு. அது ஒரு எமோஷனலான விஷயம். அதை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகளை பண்ண சொல்கிறோம் இல்லையா, அது நியாயமான தீர்வாக இருக்குமே ஒழிய, அதை விட்டுட்டு வேற எங்கிட்டா போனால் வேற எங்கே இருக்குது, எங்கே போனால் அதான பிரச்சனை. அப்போ தொடர்ந்து வந்து விவசாய நிலங்களை இந்த மாதிரி ஆக்குபைட் நாட்டின் முன்னேற்றத்துக்காக பண்ணுறோன்னு முடிவு எடுத்தா நாளைக்கு நம்மளுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்? இது ஒன்று எல்லா பேரும் சொல்லிடுறீங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணணும், சாப்பாடு என்ன பண்ணணும். இந்த விவசாய நிலங்களை எடுக்கும்போது அந்த பேச்சில் விஜய் ஒன்று சொல்கிறாரு, அது என்ன இயற்கை வளங்கள்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு. இவர் கரெக்ட் தான் நான் சொல்கிறது. ஆமாம் கரெக்ட் தான். அப்படின்னா அவர் வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவர் வீடு இருக்கு இல்லையா, அது இருக்குது நீலாங்கரையில் கரெக்டாக பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குது. அது என்ன தப்பு கேளுங்க. என்னன்னா அது கோஸ்டல் ஜோனில், அதுவும் கடலோர பகுதிகளில் பாதுகாக்க வேண்டிய பகுதியில் வருது. அது 200 மீட்டருக்கு எந்த வீடும் கட்டக்கூடாது. அவர் கட்டியிருக்காரு. அதனால ஆமை குஞ்சு செத்து போகுது. எந்த ஆமை குஞ்சு? நீ இது பிரச்சனை பண்ணாது. ஆமை குஞ்சுனா இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நீலாங்கரையில் ஆரம்பிச்சு சுமார் 4 கிலோமீட்டருக்கு இடைவெளி விட்டு ஏகப்பட்ட ஆமைகள் செத்து ஒதுங்குச்சு. அந்த ஆமையில செத்து ஒதுங்குது, அதுகளுக்கான இடங்கள அது. அந்த இடத்த ஆக்குமை பண்ணி தான் நீங்க வீடு கட்டியிருக்கீங்க. இயற்கை வளத்தை பத்தி பேசக்கூடியவங்க நீங்க போய் பீச்சில் வீடை கட்டி அதுல வசதியா வாழ்ந்துக்கிட்டு இயற்கையை பத்தி பேசும்போது ஆமை குஞ்சு செத்து போகுது. அப்ப ஆமை குஞ்சை கொண்டாடுறது விஜயம் சொல்றதா? எந்த ஆமை குஞ்சு சொல்றாங்க? திரும்ப ஆரம்பிச்சிடாங்க. கடலோரத்துல இருந்து வரக்கூடிய ஆமைகள், அந்த ஆமை குஞ்செல்லாம் கொண்டாடு விஜயம் சொல்றதா? இதெல்லாம் என்ன பேச்சு பேசுறீங்க? எனவே எல்லாரும் பேச முடியும். வீடு கட்டினாலே அந்த இடத்துல எதையோ பண்ணீங்க நம்மளால சொல்ல முடியும். எனவே இந்த சும்மா அந்த சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்களா பேச்செல்லாம் தேவை கிடையாது. 1947 இந்தியா விடுதலை அடையும் போது இந்தியாவில் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை, ஒட்டுமொத்த பர்சன்டேஜ் சொல்றேன், சுமார் 91% பேர் விவசாயம் பார்த்துக்கணும். இன்னைக்கு 33% பேர் தான் விவசாயம் பண்றோம். விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியேறாங்க. அப்ப விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியேறதுனால விவசாயத்தோட ஒட்டுமொத்த மகசூல் குறைஞ்சிருச்சு, இல்லை ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சானே, ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உணவு பற்றாக்குறை இல்லாத நாடாவும் உணவில தேவையை முழுமையா பூர்த்தி பண்ணக்கூடிய நாடு நம்ம இருக்கோம். விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து 1947 இருந்து இப்போ குறைஞ்சிருக்காங்கன்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சும்மா 91% பேர் இருந்தாங்க, இப்போ 33% பேர் இருக்காங்க. ஆனா வந்து அந்த உற்பத்தி அதிகமா இருக்கு, மகசூல் அதிகமா இருக்கு. எனவே டெக்னாலஜி கூட கூட ஒரு புத்திசாலித்தனமான நம்ம விவசாயிகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் தெளிவா ஒன்று சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா 33% பேர் விவசாயம் பண்றது நியாயம் கிடையாது. ஜெர்மனியை பொறுத்தவரைக்கும் 3% பேர் பண்ணியிருக்காங்க. இருக்குல்ல அதிக ப்ரொடக்ஷன் இருக்குது. 3ஆவது இடத்துல இருக்குது அமெரிக்கா. என்னமோ அமெரிக்கா வெறும் டெக்னாலஜி வித்துக்கிட்டு மாதிரி பேசுவானுங்க. இருக்குல்ல அமெரிக்கா பெரிய விவசாய நாடு. ஆனா அவனை விவசாய நாடு சொல்லிக்க மாட்டான். இந்த விவசாய நாடு சொல்லிட்டு நாமளே ஏமாத்தி கூடாது. விவசாயம் அவங்களும் பண்ண செய்யறாங்க. அவங்களும் பெரிய ஏற்றுமதி பண்றாங்க. சீனாவும் இந்தியாவும் ஏற்றுமதி பண்ணுதுன்னா அதுக்கு அடுத்த இடத்துலயோ இல்லாட்டி முதல் இடத்துலயோ பழைய பொருள்களுக்கு முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான். அந்த அளவுக்கு உற்பத்தியும் பண்ணுவான். அப்போ அங்கே என்ன இல்லவே இல்லையா? அவன் 3% பேர் தான் விவசாயம். அவன் உற்பத்தியில நிகரா இருக்கும். 33 பேர் ஒர்க் பண்ணி என்ன விவசாயத்தை கொடுக்குறோமோ அவன் 3 பேர் ஒர்க் பண்ணி அந்த விவசாயத்தை கொடுக்குறானா? அப்போ டெக்னாலஜி முன்னேறி வருது. நீங்க டெக்னாலஜி முன்னேற்றலாம் மறுத்துட்டு அதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் வச்சுக்கணும். இந்த கம்யூனிஸ்ட் பேசிக்கிறதுலாம் எந்த விதத்துல நியாயம் கிடையாது. இந்த இயற்கை விவசாயம் சொல்லிட்டு இந்த உரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது பெரிய சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ள போக விரும்பல வச்சுக்கிறேன். ஆனா நம்ம உற்பத்தியை கூட்டியிருக்கோம், எல்லா போடும் உற்பத்தியை கூட்டியிருக்கோம். ஆனா விவசாயியோடைய பிரச்சனையை முழுமையாக நம்ம தீர்வு கொண்டு வந்திருக்கோமா அப்படின்னா அது கிடையாது. ஆனா 1947 இருந்த நிலைமை இப்ப கிடையாது. ஒவ்வொரு முறையும் எல்லாம் சொல்லலாம் விவசாயத்துட்டு வெளியேறாங்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்கும். ஆனா உண்மையிலேயே விவசாயத்துட்டு வெளியேறாங்கன்ற எண்ணிக்கைன்றது படிச்சு வெளியேறக்கூடிய நபர்கள் ஒண்ணு. இன்னொன்று விவசாய கூலிகளா இருந்த பட்டியல் சமூக மக்கள் அவங்க வெளியேறாங்க. விவசாய கூலிகள் வெளியேறதுக்கு அப்புறம் அந்த இடத்துல டிராக்டர்ல இருந்து மற்ற மெஷின்கள் வந்துருச்சு. எனவே நீங்க வந்து விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய நபர்களை இப்படி சொல்லணும்னு வச்சுக்க எமோஷனலா இருக்கும். விவசாயத்தை விட்டு இவ்வளவு பேர் வெளியேறிட்டாங்க. ஆனா சொல்லக்கூடிய எவனும் விவசாயம் பண்றது இல்லையே. ஒரு அறிவுபூர்வமா இன்னும் 2 கேள்வியை நேற்று கேட்டிருக்காரு. சென்னையில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுக்கு அங்கே இருக்கிற சதுப்பு நிலங்களை ஆக்குபை பண்ணது தான் காரணம்னு சொல்கிறாரு. அதனுடைய பொருள் என்ன புரியல. அது அவர் தான் சொல்லணும். எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கும் சும்மா எதையா பேசியிருக்காரு. சதுப்பு நிலம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உள்ள இருக்கு பாருங்க. எது நீங்கள் மாஸ்லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேளச்சேரி தாண்டுங்க,
அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாஸ் லேண்ட் தான். அதை ஆக்கிரமிச்சதை பற்றியான விஷயங்கள் எதையும் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு போய் நேராக போய் பரந்தூர்ல உட்காந்து அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பேசுகிற லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேண்டை சரியாக பார்த்தாருன்னு தெரியல. அதில் பல இடங்கள் தரிசு நிலங்கள். ஒரு முக்கியமான கிராமம் இருக்குது, ஒரு 3 கிராமம் வருது. அந்த 3 கிராமம் நல்லா மகசூல் பார்க்குறாங்க, நல்ல விவசாயம் பண்ணுறாங்க. அந்த 3 கிராம மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா 100% பாதிக்கப்படுறாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன், மறுப்பதற்கு இல்லவே இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது கட்டின வெள்ளம் பெருக்கிறது இங்கே வரும்னு. அது எந்த அறிவோட இவர் சொல்றான்னு தெரியல. இந்த மாதிரி விவகாரங்கள் இவங்க யாரும் பேசுறதை விட ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட, அதாவது ஏர்போர்ட்டை கட்டக்கூடிய, எந்த இடத்துல கட்டணும்னு நினைக்கக்கூடிய அதனுடைய ஆய்வாளர்கள், அதனுடைய நிபுணர்கள் இருப்பாங்களே, அவங்க சொல்றதே கேட்கணும். அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல உண்மையான சதுப்பு நிலத்தை போய் கட்டுறோம்னா என்ன, ஃபிளைட்டை கொண்டு போய் சவதி மண்ணில் இறக்குறாங்க, அப்படியே இறக்க முடியும்? ஒரு லேண்டை முழுமையாக ஆய்வு பண்ணாமே அவங்க இருக்காங்க. இவர் வந்துட்டு புத்திசாலி. நீர்நிலைகள் வேற அங்க சுத்தி நிறைய, ஒரு 13 நீர்நிலைகள் எத்தனை சொல்றாங்க? 13 நீர்நிலைகள்ங்க. இங்க நீங்க எடுத்தீங்கன்னு சென்னையை சுத்தி நீங்க அவரு விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் ஏகப்பட்ட இடங்கள்ல நீர்நிலைகளை கட்டி முடிச்சான்னு வச்சுக்கோங்க. அங்கங்க தேங்குற மாதிரி ஒரு கட்டம் எப்ப இங்க இருக்கும். சென்னை டி நகர் என்ன, ஒரு ஏரியா காலி வந்து நீ டி நகர் உருவாக்குனீங்க, அது நீர்நிலை இல்லையா? சென்னையே நீர்நிலைக்குள்ள இருக்குது. வேளச்சேரி எல்லாத்தையும் நீர்நிலைகள் தான். நீர்நிலை பெருசா உருவாக்கணும்னு வச்சுக்க, சென்னையவே காலி பண்ணுங்க. அதையெல்லாம் உங்களுக்கு தோணல. மேல பரந்தூர்ல போய் தான் உங்களுக்கு 13 நீர்நிலைகளை பத்தி கவலை இருக்குது. அந்த 13 நீர்நிலைகளை பற்றியான விஷயங்களையும் ரிப்போர்ட்டையும் அவங்களே கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை படிக்கிறது, அந்த ப்ரொப்போசலை படிங்க. அந்த 13 நீர்நிலைகள்னால இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அது தெளிவாக விளக்கமாக எடுத்துருவாங்க. அந்த 1000 ஏக்கர் கைப்பற்றும் போது அதில் மரங்கள் வெட்டப்படுமா? வெட்டப்படும். அவன் மரத்துக்காக போராடுவோம் தனியா? நீர்நிலைகளா? அதுக்கு ஒரு சிக்கல் வரும். இது இல்லைன்னா இருக்கக்கூடிய சிக்கல் பெருசு நான் சொல்கிறேன். எனவே ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரும்போது இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரி எமோஷனலாக பேசுறது தான். இதே தான் நான் சொல்கிறேன். கேரளாவில் மெட்ரோ ரயில் கொண்டு வரும்போது கம்யூனிஸ்ட் போராட்டம் தான் பாருங்க, கீழ்த்தனா போராட்டம் நடத்திருந்தான். அந்த கிராமம் அழிஞ்சு போகும். இந்த மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அந்த பக்கத்து விவசாயம் அழிஞ்சு போகும். இது மெட்ரோ வரும்போது, மெட்ரோவை ஒரு 5 வருஷம் டிலே பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 9,000 கோடி 8,000 கோடி எல்என்டிக்கு நஷ்டம். அதையும் கவர்மெண்ட்டை தான் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்என்டி போல அதில் யார் போனதுன்னா பினராயி விஜயன் உட்காந்து சொகுசாக போகிறாப்புல. எளிய முதல்வரும் விளம்பரம் போடுறாங்க. ஏன்டா நேற்று உட்காந்து திட்டத்தை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு எல்என்டி எவனும் போகல. அதுக்காக பாடுபட்ட இன்ஜினியர் எவனும் நம்ம கண்டு தரல. லாஸ்ட்ல எவன் அரசியல் தேடுறான்? அரசியல்வாதி அதில் லாபம் தேடுறான். நான் புரிய வேண்டியது என்னன்னா, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் லாப கணக்கு, ஓட்டு கணக்கு. அந்த ஓட்டு கணக்கு எதையாவது பேசுறது எமோஷனலாக இன்னமும் நம்ம இருக்கோம். 2024 எமோஷனல் இடியேட்டாக நம்ம இருக்கோம். யாராலும் நம்மளை தூண்டி விட முடியும்னு வச்சுக்கோங்க. நம்மளால வளர்ச்சி பாதை நோக்கி தீவிரமாக போக முடியாது. ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மற்ற நாடுகளுக்கு நமக்கு மிக முக்கியமான வித்தியாசம். சைனாவில் ஒரு திட்டத்தை உருவாக்கி அடுத்த 1 வருஷத்துல நடைமுறை கொண்டு வர முடியும். நம்ம பாருங்க, 2006-7 போட்ட திட்டத்தை இன்னைக்கும் அதுக்கு ஒரு பெரிய சிக்கல் நடந்துருக்கு. அவ்வளோ பெரிய தாமதம் ஏற்படுத்துதுன்னா இந்த நாடுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரு பெரிய தாமதம் ஏற்படும். நீங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று ஏற்பாடு, மாற்று நிலங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், தப்பே கிடையாது. அதை கொடுக்க வேண்டியது திமுக கவர்மெண்ட் கொடுக்க சொல்லுது. ஆனால் அந்த இடத்துலையும் சொல்கிறேன், விவசாய நிலங்கள் ஒன்று இல்லையா, ஒரு பகுதி எடுக்க தான் வேண்டியிருக்கும். ஏன்னா இதுதான் இயற்கை. இப்போ விஜய் நேற்று அந்த இடத்துல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கட்சியோட தலைவர், ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர், ஒரு பகுத்தாராய்ந்து ஒரு நிபுணத்துவம் பெற்று அதுக்கப்புறம் தானே பேசியிருப்பாரு. அதெல்லாம் இல்லவே இல்லை. ஊரில் அவருடைய கொள்கை தலைவர் யார்? ஈவே ராமசாமி வச்சு புலந்துக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் என்ன பண்ணாலும் தெரியல. ஈவேராவே படிக்கல், பெரியாரே படிக்கன்னு சொல்லி தெரிஞ்சாரு. படிச்சுதான் கார் துப்பி இருக்காங்க. எங்கள் பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஈவேராவே படிக்கலை, அவரு இந்த ப்ரொபோசலையும் படிக்கலை. எதையும் படிக்காமல் யாரோ எழுதி கொடுக்குறத வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட இந்த சினிமா படத்தில் வர மாதிரி எமோஷனலாக பேசுவோம் அப்படின்னு நினச்சி கிளம்பி வந்துருக்காரு. அரசியல் அப்படி பார்க்காது, எல்லா தளத்துலேருந்தும் பார்ப்போம். விஜய் பேசியே ஓடணும். அங்கேயும் செய்தியாளர் சந்திக்க வேண்டியதானே, அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. செய்தியாளர் சந்திக்கும் போதும் நோண்ட ஆரம்பிப்பேன். என்ன நோண்டுவானா, சார் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, வேறு இடத்துக்கு போனோம்னா அங்கேயும் இந்த பிரச்சனை வராது சார். விவசாய நிலமே நடக்காத ஒரு 4000 ஏக்கரை காட்டுங்களேன். அது எங்கே சார் இருக்குது? நீர்நிலைகள் அது 4000 ஏக்கருக்குள்ளே வரக்கூடாது. அது எங்கே சார் இருக்குது? அதுக்குள்ளே என்னது மரங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா மரத்தை வெட்டக்கூடாது ஆரம்பிச்சுடுவாங்க. எப்படியும் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுவோம், மரத்தையே வெட்டக்கூடாது. அது எங்கே சார் இருக்குது அப்படி கேள்வி கேட்டு கடைசி எங்கே வருவாங்க? ஏன் சார் ஆமை கொஞ்சம் கொண்டே கேட்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் உணர்வுபூர்வமாக விவசாயிகளுடைய காலடி மண்ணு தொட்டு நான் என்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதான் சொல்கிறேன், நீ விவசாயமே பண்ண வேண்டியதானே, ஏன் அதை தொட்டுக்கிட்டு நீ உன் காலை தொட்டு விவசாயத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த டைலாக் தான் ஊராக பேசி தெரியுங்க எல்லாருமே. விவசாயத்தை எதுக்கெடுத்தாலும் தூண்டி விட்டுட்டு விவசாய மக்களையும் நம்ம எப்படி நினச்சிருக்கோம் அப்படின்னா,
அடிமுட்டாளா இவங்க நினைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டே தெரியும். ஒரு நாட்டை விவசாய நாடுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை நடக்குதுன்னா உலகத்திலே இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு சொல்லி ஏமாற்றம் நடக்குது. விவசாயத்தில் நம்பர் 1 யார் தெரியுமா? டெக்னாலஜியில் நெதர்லாந்து. டச் பீப்புள் எவனா ஒருத்தன் விவசாய நாடுன்னு சொல்கிறானா? ஆனால் அவன் டெக்னாலஜிக்கலா எப்படி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எந்த டெக்னாலஜியும் சரி அவன் நேரடியாக போய் நெதர்லாந்தில் வாங்கிக்கலாம். இது டச்லேயே வாங்கிக்கலாம். டச் பீப்புள் அளவுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியாது. அக்ரிகல்ச்சர் பிச்சு உதறாங்க அட்வைஸ். நம்மளை மட்டும் இந்த மாதிரி பேசி தெரியுதா? ஏன் அக்ரிகல்ச்சர் பொறுத்த நம்ம டெக்னாலஜி உருவாக்க முடியாதா? இதுதான் சிக்கல். இது ஒரு எமோஷனலாகவே கொண்டு போகிறது. இது அரசியல்வாதிகள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா திருத்தி மக்களுக்கு ஒரு நிதர்சனமான உண்மையை புரிய வைக்கணும். எல்லாமே ஒரு செக்டர். வீட்டில் நீங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 8000 ரூபா செலவு பண்ணுறீங்க. சரி, அது மட்டுமா செலவு பண்ணுறீங்க? எனவே எல்லா துறையிலும் வேணும், அதுவும் வேணும். அது இல்லை நம்மளால் யாராலும் இயங்க முடியாது. ஆனால் எந்த விவசாயம் பண்ணாமல் சவுதி அரேபியா நம்பர் 1 சாப்பிட்டு இருக்கேன் மாம்பழம். அந்த மாம்பழத்தை நீங்கள் நானுமே சாப்பிட்டு மாட்டோம். அந்த மாம்பழம் வேற எங்கேயும் விளைஞ்சிருக்காது, இங்கே தான் விளைஞ்சிருக்கோம். அது மானியம் கொடுத்து விளைய வச்சுருப்போம். அதுக்கு தண்ணியிலேருந்து எல்லாமே மானியம், அதுக்கு மின்சாரம் மானியம், அதுக்கு உரம் மானியம் எல்லாம் கொடுத்து விளைய வச்சு சாப்பிட்றவன் சவுதி அரேபியா. இது எப்படி இருக்குது? எனவே நான் திரும்பவும் சொல்கிறேன், அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கொஞ்சம் உணர்வை ஓவராக தூண்டி விட்டு அணுகாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அணுக வேண்டியது அவசியம். இந்த அரசியல்வாதிகள் காலங்காலமாக இதை தான் பண்ணுறாங்க. திமுக ஒரு காலத்தில் அதான் பண்ணுச்சு, அதிமுக ஒரு காலத்தில் அதான் பண்ணாங்க, விஜய் வந்திருக்காரு, அவரை அதான் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த திராவிட கட்சிகள் எந்த அரசியலில் எந்த பயணம் பண்ணாங்களோ அதையே தான் விஜய் செய்கிறாரு சொல்லுவாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. அதோட நீச்சு தான். அவர் என்ன மாற்றம்? அவர் ஈவே ராமசாமி படிக்கின்றாரு. ஈவே ராமசாமி இந்த காரி துப்புணும் பதில் சொல்லுங்க. அவர் சொன்னதை வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஈவே ராமசாமி இருக்கார் இல்லையா, யார்? பெரியாரை தூக்கி போட்டு சால் சாத்திக்கிட்டு இருக்கோம். அவரோட கொள்கை தலைவர்னு சொன்னார். கொள்கை தலைவரை ஊர் போட்டு சால் சாத்திட்டு இருக்கும்போது இவருக்கு அது பதில் கொடுக்கணுமா இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீர்கள். அவர் அப்படி சொல்லவில்லை. அதுக்கு என்ற ஆதாரம் இருக்குன்னு வரணுமா இல்லையா? 6 வாரம் எங்கேயோ கிடக்காப்புல. எனக்கு அவங்க கொள்கை தலைவர் ஊரெல்லாம் போட்டு சாத்திக்கிருக்காங்க, நீங்கள் போய் எங்கேயோ பொந்துகளை ஒழிச்சிட்டீங்க அப்படி கேட்பானா இல்லையா? அவரால் கொள்கை தலைவர் சொன்னது. இந்த கொள்கை தலைவர் சொல்லி ஊரை ஏமாத்துறது திமுக. இப்போ இவரும் அதே கொண்டுட்டு வர்றாருன்னா இவர்கிட்ட என்ன புது சித்தாந்தம் இருக்குது? அப்போ நீங்கள் படிக்கவே இல்லை, சும்மா எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு நாமளும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்போம் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அப்படின்ற நோக்கத்தோடு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட மாற்று இல்லை. நீங்கள் ஒரு அரசியல் லாப நோக்கத்தோடு வந்திருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு லக்கில் எது நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்ற விதமாக ஒரு திட்டத்தோடு வந்திருக்கீங்க. உங்களோட காசு இருக்குது, உங்களுக்கு பின்புலமாக ஒரு 2000 கோடி செலவழிக்கிறதுக்கு ஒரு கும்பலும் இருக்குது. அதுதான் ஒழிய இவர் மாற்றே கிடையாது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.